ஹலோ காய்ஸ், நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாதப்போ எப்படி ஒரு வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு சிம்பிளாக ஒன் பார்ட் சைஸ் எப்படி செய்யலாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். முதல்ல வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சது கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி அது ஈஸியாக வதங்கிறதுக்காக நம்ம சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு மூடி அதை 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விடுங்க. குக் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இந்த கப்பில் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1:2ன்ற ரேஷியோவில் 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றுறோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணலாம். அரிசியை போட்டதுக்கப்புறமா நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். சைடிஷ்க்கு நான் சிறுகீரை பொரியல் செஞ்சுருந்தேன். கீரையை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக நம்ம ஒரு வெங்காயம் மட்டும் வதக்கி காரத்துக்கு காஞ்ச மிளகா அப்புறம் இந்த கீரையை வதக்கி உப்பு போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை வேக வச்சு சாப்பிட்டா கீரை பொரியல், சிம்பிளான கீரை பொரியல் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. நம்ம நினச்ச மாதிரி தான் வந்திருக்கு. சிம்பிளான 1 பார்ட் ரைஸ், வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போது இந்த ரைஸ் ரெடி ஆகிடும். That's it guys, என்னோட டின்னர் முடிஞ்சிடுச்சு. Thanks for watching.